மழைநீரைச் சேமிப்போம். வறட்சியை விரட்டுவோம். வணக்கம். விண்ணின் மழைத்துளி மண்ணின் உயிர்த்துளி என்பதை உணர்ந்து தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் எடுத்துள்ள ஒரு மகத்தான முன்மாதிரி திட்டத்தைப் பற்றி இங்கே நாம் காண்போம். நமது தர்மபுரி மாவட்டத்தின் புதிய ஆட்சியரக வளாகம் சுமார் 4.25 ஏக்கர் பரப்பளவில் கம்பீரமாக அமைந்துள்ளது. இங்கு பெய்யும் மழையை வீணாக்காமல் வருடத்திற்கு சுமார் 1,61,50,000 லிட்டர் மழைநீரைச் சேகரித்து சாதனை படைத்து வருகிறோம். குறிப்பாக ஆட்சியரக கட்டிடத்தின் 34,000 சதுர அடி மேற்பரப்பில் விழும் மழைநீர் சுமார் 30 லட்சம் லிட்டர் நீர் சேகரிக்கப்படுகிறது. இதில் 1 லட்சம் லிட்டர் மழைநீரை குழாய்கள் வழியாக ஆட்சியரகம் எதிரில் உள்ள தரைத்தளத் தொட்டியில் சேமித்து புதிய மாவட்ட ஆட்சியரகத்தின் எதிரே உள்ள பூங்காவிற்கு முழுமையாக பயன்படுத்தப்படுகிறது. மீதமுள்ள உபரி நீர் வீணாகாமல் அப்படியே அருகில் உள்ள மழைநீர் ரீசார்ஜ் சென்டருக்கு அனுப்பப்படுகிறது. அங்கிருந்து மறு ஊட்ட கிணறு ரீசார்ஜ் வெல் மூலம் அந்த நீர் நேரடியாக பூமிக்கு அடியில் நிலத்தடி நீராக மாற்றப்படுகிறது. இது மண்ணின் ஈரப்பதத்தையும் நிலத்தடி நீர் மட்டத்தையும் உயர்த்தி வருகிறது. அடுத்த கட்டமாக இந்த சேமிக்கப்படும் மழைநீரை தூய்மைப்படுத்தி குடிநீராக்கும் நவீன திட்டமும் விரைவில் செயல்படுத்தப்பட உள்ளது. இது ஒரு வரலாற்றுச் சாதனையாக அமையும். இது ஆட்சியரகத்தோடு மட்டும் நின்றுவிடவில்லை. தர்மபுரி மாவட்டம் முழுவதும் உள்ள 6,443 அரசு கட்டிடங்களிலும் மிக விரைவில் இத்தகைய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்பட உள்ளன. மக்களாகிய நமக்கு ஒரு வேண்டுகோள். அரசு இவ்வளவு பெரிய முயற்சியைச் செய்யும்போது நாமும் நமது வீடுகளில் சிறிய அளவிலாவது மழைநீர் சேகரிப்புத் தொட்டியை அமைப்போம். நினைவில் கொள்வோம், இன்று நாம் சேமிக்கும் ஒரு துளி மழைநீர் நாளை நமது குழந்தைகளின் தாகம் தீர்க்கும் அமுதம்.